ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கேர்ள் ரூல்ஸுடைய எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பம்பிக்கும் பம்பியோட எக்ஸுக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதில் அவங்க இறந்துட்டாங்கங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த பொண்ணு எப்படி இறந்தா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அது எப்படிங்கிறத இந்த சீனில் சொல்கிறாங்க. பம்பியும் பம்பியோடைய எக்ஸு ஜீயும் சேர்ந்து சண்டை போட்டுகிட்டே நடக்கிறாங்க. எதுக்காக சண்டை போடுறாங்கன்னா, பம்பி பிரேம் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருப்பா இல்லையா? என்னென்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான்னா, எல்லா வருஷமும் உன்னுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண நான் எங்கே இருந்தாலும் வந்துடுவேன், நாம் 2 பேரும் சேர்ந்து தான் உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேங்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ப்ராமிஸை நிறைவேற்றுறதுக்காக பம்பி கூட ஒரு கேக் கட்டிங் அப்போ ஃபர்ஸ்ட் பர்த்டே, இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆனால் ஃபர்ஸ்ட் பர்த்டேவுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எக்ஸ் தான் எப்போவுமே இருக்குன்னு சொன்னாங்க, நான் இப்போ இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுதான் அதுக்கான ரீசன். ஏன் அப்போதைக்கு பம்பியால் அங்கே வர முடியல அப்படிங்கிறது ரீசன் இதுதான். இவங்க 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுட்டே வராங்க. ஏன்னா இப்போ இந்த பொண்ணு லவ் பண்றது ஜீயை தானே. ஸோ ஜீ கூட தானே இருக்கணும். ஆனா எக்ஸோடைய பர்த்டேக்கு கிளம்பி போறாளே அப்படிங்கிற கோவத்துல ஜீ இவ கூட சண்டை போட 2 பேரும் மாத்தி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இவ போகாதன்னு சொல்லி ஜீ சொல்லிட்டே இருக்கா. பம்பி அதை காதல வாங்குற மாதிரி இல்லை. நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராமிஸை நான் அது பண்ணணும், அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு போக, அப்போ அவளை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா எதுக்கு என்ன லவ் பண்ணுறங்கிற மாதிரி இவ கேட்க, பொசசிவ்னஸ்ல இவ பொங்கிட்டு இருக்கா. அது தெரியாம பம்பி சண்டை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போக ட்ரை பண்றா. ஒரு கட்டத்துக்கு மேல நீ உள்ள போன வராங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க போய் கார்ல ஏற, பம்பின்னு கூப்பிட்டுட்டு இவங்களும் கார்லயே ஏறுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத காட்டல. இப்போ நம்ம கோரியாவை காட்டுறாங்க. கோரியாவை பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கர் இருக்கால, அவளுக்கு ஸ்டைலிஷ்டாக வந்திருக்கா. அவள் ஒரு ப்ரோக்ராம்ல ஆக்ட் பண்ணுறா. ஸோ அதுக்கு ஸ்டைலிஷாக வந்திருக்கா. அப்படி வந்திருக்கும் போது அவள் சாங் பாடிட்டே இருக்கா. பாடி முடிச்சுட்டு அவங்க ஷூட் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காஸ்டியூமை போடுங்க, அடுத்த சீனுக்கு போகலாங்கிற மாதிரி சொல்லும் போது அங்கே இருக்கிற எல்லாரையும் அவள் என்ன சொல்கிறான்னா, ஒரு 15 மினிட்ஸ் வெளில இருங்க, நான் என் ஸ்டைலிஸ்ட் கூட கொஞ்சம் தனியாக இருக்கிறோன்னு பப்ளிக்காகவே சொல்கிறா. அதை கேட்ட கோரியாவுக்கு ஷாக்காக இருக்குது. எதுக்கு இப்போ எல்லாரையும் வெளில என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டா, நான் கூட தனியா இருக்கணும்ல, அதுக்காக தாங்கிற மாதிரி சொன்னதும் கோரியா டக்குன்னு டாபிக்கை சேஞ்ச் பண்ணிட்டு இந்த அவுட்ஃபிட் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்ததும் அப்படியே ஸ்பாட்லேயே கழட்டிட்டு அவ பாட்டுக்கு மாட்டுறா. அதை பார்த்த கோரியாவுக்கு இங்க சுத்தி கேமராலாம் இருக்கும், நானும் இருக்கேன், அப்படி இருக்கும்போது இப்படி பண்றீங்களேன்னு சொல்லி கேட்டா, நீ ஒரு ஸ்டைலிஸ்ட் அப்படின்னா என்ன மாதிரி நிறைய மாடன நியூடா பார்க்க வேண்டியது இருக்கும், அப்படி இருக்கும்போது இதுக்கே நீ இப்படி பண்றீங்கிற மாதிரி அவ சொல்ல, சரி இதை போட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு போட்டு பார்க்க சொல்றா. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு பார்த்தா அடுத்து பேண்ட் எடுத்து வந்து கொடுக்குறா. அதையும் கோரியா கண்ணு முன்னாடியே மாத்துறா. கோரியாவுக்கு ஷாக்கா இருக்கு. இப்போ வழக்கம் போல கோரியா ஃபிட்னஸ் கிளப்புக்கு போறா. அப்படி அங்க போகும்போது அந்த இடத்துக்கு ஷாஷா கிருஷ்ணன் நீ மீட் பண்ணியாமே, அவ கூட நீ இப்போ ஒர்க் பண்றியாமேங்கிற மாதிரி கேட்டதும், பரவாயில்லையே உனக்கும் உன் எக்ஸுக்கும் இடையில இன்னும் கான்டாக்ட் அப்படியே தான் இருக்கும்ல, என்ன நடந்தாலும் 2 பேரும் ஷேர் பண்ணிப்பீங்க போலேன்னு சொல்லிட்டு இவ சொல்றா, உனக்கு எங்கெங்கேயோ நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அப்படி இருக்கும் போது எதுக்கு அவளை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு, நானே உனக்கு நல்ல இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாக்குறேங்கிற மாதிரி சொல்ல, நோ 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 அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, நாங்கள் 2 பேரும் பேசுறதுக்கு பழகிறதுக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு டைமுங்கிற மாதிரி சொன்னதும், சரி நீ அந்த அளவுக்கு பேசுறியா, நான் பேச மாட்டான்னு சொல்லிட்டு ஷாஷாவும் என்ன பண்றா, சரி உனக்கு ஏதாவது தேவைன்னா கிருஷ்ண பத்தி என்கிட்ட கேளு, நான் சொல்றேங்கிற மாதிரி ஷாஷாவும் சொல்றா. நோ 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 அதுக்கான அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா நானே அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், தேவையில்லாம நீ குறுக்க எங்களுக்கு இடையில இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாதம்மா கிளம்புங்கிற மாதிரி சொல்ல, கடுப்பு மேல ஷாஷா தையல் மிஷினை மிதிக்கிற மாதிரி அந்த சைக்கிளிங் போட்டு மிதிச்சிட்டு இருக்கா. இப்போ மின்னையும் பிராவையும் காட்டுறாங்க. மின்னு என்ன பண்ணியிருக்கான்னா, பிராவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கா. எதுக்குன்னா அவளுடைய அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதுல வைக்கிறதுக்காக ஒரு கிஃப்ட். நீ தான் ஆல்ரெடி எனக்கு சோஃபா வாங்கி கொடுத்தி, இது வேறையான்னு சொல்லி கேட்டா, நீ இதை ஓப்பன் பண்ணி பாருங்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா கேண்டில் இருக்குல்ல, ஸ்மெல் வர கேண்டில், அந்த கேண்டில் வாங்கி கொடுத்துருக்கா. இந்த கேண்டில் இப்போ ஆன் பண்ணி வைக்கிறாங்க. பார்த்தா ஸ்மெல்லு ரொம்பவே நல்லா இருக்கு. அப்படியே 2 பேரும் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி இங்க பம்பி பிரீமை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறா. என்னன்னா, இவங்க காலேஜ் டைம்ல இருக்கும்போது ஒரு 5 விஷயம் மாதிரி, இந்த 5 விஷயத்த கண்டிப்பா என் லைஃப்ல நான் பண்ணியே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்திருக்காங்க. ஸோ அதை பத்தி பம்பி பிரீம் கிட்ட கேட்குறா. ஸோ அதுக்கு பிரீம் என்ன சொல்றான்ல, ஆமால அந்த 5 திங்ஸ் நானே இதை மறந்துட்டப்பானேங்கிற மாதிரி சொல்றாங்க.
அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், அதை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செகண்ட் வந்து அம்மா தங்கச்சிக்காக ஒரு வீடு வாங்கணும், அதுவும் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவார்டு வாங்கணும் அப்படிங்கிறது அதுவும் கூடிய சீக்கிரம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவங்க மூவி பண்ணணும்னு இருந்தாங்களாம். ஸோ மூவி பண்ணணும். ஃபிஃப்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து வேர்ல்ட் ட்ரிப் மாதிரி ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த 5 விஷயங்கிற மாதிரி சொல்ல. சரி, இப்போ இந்த 5 விஷயத்துல ஒரு 3 விஷயம் நடந்து போச்சுன்னு வச்சுப்போம். இன்னும் வீடு வாங்கல, அதுவும் கூடிய சீக்கிரம் வாங்கிடுவாங்க. சோ இப்போ லாஸ்டா இருக்கிறது அந்த வேர்ல்ட் ட்ரிப் போறதுதான். சரி, எங்க போலாம் எப்ப போலாங்கிறத நீ தான் முடிவு பண்ணுங்கிற மாதிரி பம்பி சொல்றா. அதுக்கு இவங்க சரி அதுவும் ஒரு நாள் போகுங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம பம்பி நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்குவேங்கிற மாதிரி சொல்றா. ஐயோ அதுக்கு நான் இன்னும் 10 வருஷம் உழைக்கணுமேமான்னு சொன்னதும் சரி அந்த செலவையும் நானே பாத்துக்கிறேன், நீ வந்தா மட்டும் போதுங்கிற மாதிரி 2 பேரும் அந்த ட்ரிப்பை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஏரியை காட்டுறாங்க. ஏரியை பாக்குறதுக்காக பிரீம் வந்திருக்காங்க. எதுக்குடா இவங்க பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா ஏரி குடிச்சிட்டு வந்து ஏதோ ஒரு வண்டி மேல கொண்டு போய் விட்டுட்டா போல. இப்போ அவருடைய வண்டி டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜ் ஆனதும் ஃபர்ஸ்ட் கால் பண்ணது நம்ம பிரீமுக்கு தான். ஆக்சுவலி இவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கால் பண்ணியிருக்கணும், ஆனால் பிரீமுக்கு கால் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து என்னாச்சு யாரின்னு கேட்டது. ஐயோ பிரீம் நம்ம பயந்துட்டேன், நான் செத்துட்டேன் நினச்சிட்டேன், நல்ல வேலை நான் உயிரோட இருக்கேங்கிற மாதிரி இன்னும் இவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹக்லாம் பண்ணிட்டு என்னாச்சு உனக்கு எதாவது அடிபட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தா ஒரு சின்ன கீரல் கூட விடல, அவளுக்கு செஸ்ட்ல அடிபட்டுச்சுங்கிற மாதிரி அவளே சொல்றா. அதுவும் உண்மையா இல்லையான்னு தெரியல. இவ கையை தூக்கி அவன் நெஞ்சில வச்சு காட்டுறது. உள்ள உட்காந்துருக்கிற நம்ம பம்பிக்கு பிபி எகுறது. ரொம்பவே இவளே வந்து எப்படி சொல்றது ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். பிரீமும் அதை வந்து இது பண்ண சொல்லி ட்ரை பண்றாங்க, பட் அவங்களால முடியல. ஸோ பிரீம் என்ன சொல்றாங்கன்னா நீ ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீ இப்போ வந்துட்டல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி யாரையும் சொல்றா. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு பம்பி வந்துடுறா. பம்பியை பார்த்ததும் ஏரி அடி பம்ப ஆரம்பிக்கிறா. ஐயோ நீனும் வந்திருப்ப நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு யாரி சொல்ல. பம்பி சொல்றா பிரீம் எங்க இருக்காளோ அங்கெல்லாம் நானும் இருப்பேன், நான் எங்களுடைய ஸ்பெஷலான மூமெண்ட்டை நீ தான் இப்படி கெடுத்து வச்சுட்டேங்கிற மாதிரி அவ சொல்றா. ஐயோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் வேணும்னு பண்ணலங்கிற மாதிரி யாரி சொல்றா. இப்படியே 2 பேருக்குள்ளேயும் சண்டை வருது. அப்ப யாரி என்ன சொல்றான்னா நான் நேரம் அவங்க மேல விட்டுருப்பேன், அவங்களை ஆக்சிடென்ட்ல கொண்டு இருப்பேன், அந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அந்த ஆக்சிடென்ட் அவங்கள கொண்டு இருப்பேன் இந்த மாதிரி பேசினதும் பம்பிக்கு அப்படியே பயமா வந்துருது. ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஒரு மென்டல் ட்ரௌமா மாதிரி வந்துடுது உங்களுக்கு. அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க, ஒரு மாதிரி பின்னாடி போகிறாங்க, கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம பிரீம் போயிட்டு ஹெல்ப் பண்ணுறா. இருந்தாலும் அவள் வந்து ஒரு மாதிரி இந்த பைத்தியம் பிடிச்சவங்கலாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. பம்பி என்ன பண்ணுறான்னா அவளுடைய டேப்லெட்டையும் தேடிக்கிட்டு இருக்கா. ஸோ பிரீம் போயிட்டு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் பம்பி ஓவராக ரியாக்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரியும், எனக்கு உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும், நான் சொல்கிறத கேளு, உனக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி பிரீம் சொல்லிகிட்டே இருக்கா. என்ன தெரியும் உனக்குன்னு கேட்டதுக்கு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பம்பிக்கு இன்னும் வந்து அழுகையாக வருது, கோபமாக வருது. ஓ அப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு என் மேல உள்ள சிம்பதியில தான் நீ லவ் பண்ணிருக்க, அப்ப இது லவ்வே கிடையாது, நீ ஏமாத்திருக்கங்கிற மாதிரி கடந்து கத்துறாங்க. அந்த ரோட்ல ஓடுறாங்க, ஒடியாடுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க சின்ன பிள்ளை மாதிரி. எல்லாத்துக்கும் பிரேம் தான் காப்பாத்துறாங்க. ஓடி வந்து ஒரு ஸ்கூட்டி வந்து மேல வந்து விட வந்துருது, அதுல இருந்தும் நம்ம பிரேம் தான் காப்பாத்துறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி ரிலாக்ஸ் பண்றாங்க அவங்கள. இப்பதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உன்னுடைய ஞாபகத்துல இருந்து என்னால வெளியே வர முடியல, சப்போஸ் நான் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணேன்னா அதுல இருந்து வெளில வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் நான் ஜிய பண்ணேன். ஆனா அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பா மாறிடுச்சு, என்னால உன்னை மறக்கவும் முடியல, அதனால எங்களுக்குள்ள சண்டையும் வந்துருச்சு, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்ல. ஒன்னும் இல்ல பாத்துக்கலாங்கிற மாதிரி பிரீமும் அவங்கள இது பண்றாங்க. இப்ப நம்ம கோரியாவை காட்டுறாங்க. கோரியா கிறிஷ் கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அப்ப அங்க எல்லாரும் எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அங்க சீக்ரெட் பார் மாதிரி ஒரு பார் இருக்கு. சோ அந்த பாருக்கு தான் போறாங்க. வான்னு சொல்லி கூட்டு வந்தா இங்க இப்படி ஒரு பார் இருக்கா, நான் இதை பார்த்ததே கிடையாதுங்கிற மாதிரி கோரியா சொல்றா. இந்த உலகத்துல யாருக்குமே நம்ம லெஸ்பியனுங்கிறது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சீக்கிரட்டா ஒரு பார் வச்சு மெயின்டைன் பண்றாங்க. அதுலதான் இப்ப நம்ம இருக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. பாரு இப்படி ஒரு விஷயம் இருக்கு, எனக்கு தெரியவே இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஷாஷா வரா. ஷாஷா கூட வர ஆள் யாருன்னு பார்த்தா பிரீமோடைய தங்கச்சி இருக்கால, அவ தான் வந்திருக்கா. சோ அவளை கூட்டிட்டு இவ அந்த பப்புக்கு வந்திருக்கா. சோ எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இவளை வெறுப்பேத்துறதுக்காக. ஒரு பக்கம் கிறிஷும் கோரியாவும் டான்ஸ் பண்ண, இன்னொரு பக்கம் ஷாஷா அந்த பொண்ணு கூட டான்ஸ் பண்றா. இப்படியே மாத்தி ஒருத்தர் வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மின்ன காட்டுறாங்க. மின்னும் பிராவும் ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. அந்த இடத்துக்கு அப்படியே பேசிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது இன்னொரு பொண்ணு வரா. அவ பேர் தான் ஆயில். அன்னைக்கு கூட சொன்னால அவளுடைய ஸ்பாவுக்கு வந்து ஒரு ஆட் பண்ணி தரணும் அப்படின்னு
சொல்லிட்டு ஸோ அந்த பொண்ணு தான் வந்திருக்கா, பாரேன் இதே இடத்துக்கு நீனு வந்திருக்குன்னு சொல்லி கேட்டா. நான் என் ஃப்ரெண்டு கூட வந்தேன், பார்த்தா நீ நிக்கிற, அப்படியே பேசிட்டு போலான்னு வந்தேங்கிற மாதிரி ஆயில் சொல்றா. இவரும் சின்ன உலகம்ல சுத்தி சுத்தி எல்லாம் தெரிஞ்சவங்களாவே இருக்காங்கங்கிற மாதிரி நம்ம மின்னு சொல்றா. ஸோ இப்படியே பேசிட்டு இருக்கும் போது இன்ட்ரோ பண்றா, இவ தான் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு பிராவுக்கு இன்ட்ரோ பண்றா. மாத்தி மாத்தி இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. ஸோ ஆயில் என்ன சொல்றான்னா, நான் மசாஜ் பண்ற இடத்துக்கு போறேன், அங்க வேணா வாங்க 2 பேரும் பேசலாங்கிற மாதிரி சொல்ல, ஓகே நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாங்கிற மாதிரி மின்னும் சொல்லிடுறா. அவள் அந்த இடத்த விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் ப்ராக்கிட்ட என்ன உனக்கு ஜெலஸான்னு சொல்லி கேட்க, பயங்கர ஜெலஸாக இருக்கு, நல்லா ஸ்மார்ட்டா க்யூட்டாக இருக்கா, நீ அவளே பார்க்குறேங்கிற மாதிரி சொல்ல, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, எங்களுக்கு வந்து ஒரு ஆட் கொடுத்துருக்கா, அது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ண தான் போகிறேங்கிற மாதிரி மின்னும் சொல்லிடுறா. இப்போ நம்ம ஏரியையும் ப்ரீமியும் காட்டுறாங்க. ஏரியை கூப்பிட்டு ப்ரீமி பயங்கரமாக திட்டி விடுறான்னு சொல்கிறத விட அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறா. இனிமே இந்த மாதிரிலாம் நடந்துக்காத, நீ இந்த மாதிரி என்கிட்ட க்ளோஸாக நடந்துக்கிறதுனால எங்கள் 2 பேருக்கு இடையில பிரச்சனை வருது, ரொம்பவே ஜெலஸாக ஃபீல் பண்ணுறா, அவ ரொம்ப கஷ்டப்படுறா உன்னால. இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், இங்கே நீ ஜஸ்ட் எம்ப்ளாயி தானே, எதுக்கு என்னமோ எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆள் மாதிரி ரொம்ப பிடிச்ச ஆள் மாதிரி நடந்துக்கிற, ஜஸ்ட் நீ ஒரு எம்ப்ளாயி அவ்வளோதாம்மா, அதை நீ மறந்துடாத. ஒன்று நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு, இங்கே இருக்கிற மாதிரி இருந்தா நீ ஒரு லைன்லேயே நான் ஒரு லைன்லேயே இருக்கணும், அந்த லைனை கிராஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, அதுக்காக ஓ அப்படி ஆயிடுச்சு, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, எனக்கு இப்படி நடக்கணும்னு தெரியாமல் போயிட்டு பம்பி கிட்ட சொல்லுங்க, இதை நினச்சி எதுவும் ஃபீல் பண்ண வேணாம், உரி பண்ண வேணாம்னு, நான் இனிமேல் கரெக்டாக இருக்கேங்கிற மாதிரி யாரையும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறா. இப்போ ப்ரீமும் நம்ம பம்பியும் வந்து அந்த பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் வைக்கல அந்த மாதிரி ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே நம்ம பம்பி சாங் கேட்டுட்டு இருக்க, ப்ரீம் அங்கே போயிட்டு என்ன சாங் கேட்டு அவளும் அந்த சாங்கை கேட்கறா. சாங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்ம பம்பி வந்து ஒரு ஷாப் ஓபன் பண்றதா இருந்தால எல்லா திங்ஸுமே ஒரே இடத்துல இருக்க மாதிரி, ஷூஸ், பேக்ஸ், ஒரு ஆளுக்கு தேவையான ஒரு மாடர்னுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரியான ஷாப்பை இப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதை பற்றி பேசலாமா, எப்போ ஓப்பன் பண்ண போகிற, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஓகே நம்ம அந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. இப்போ அந்த மசாஜ் பண்ணுற இடத்துல இந்த டீலை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு முன்ன சொல்லியிருந்தா இல்லையா, ஸோ இப்போ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது ஆயில் அவளை பற்றி சொல்கிறா. அவளும் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பாயை தான் டேட் பண்ணியிருக்கா, ஸோ அது எனக்கு சரி வரல, என்னமோ தெரியல, அதான் நான் இப்போ கேர்ளை டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி, கேர்ள் வேணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி இப்போ நீ 2 ரிலேஷன்ஷிப்லுமே இருந்திருக்கல, அப்படி இருக்கும்போது 2த்துக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸுங்கிற மாதிரி இவ கேட்குறா. ஸோ அதை பற்றி இப்போ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறா. எனக்கு அதில் எதுவுமே கிடைக்கல இன்க்ளூடிங் லவ்ங்கிற மாதிரி சொல்ல, இதுவே ஒரு பொண்ணு லைஃப்ல இருந்தானா அவள் என்னை பற்றி நல்லா கேர் பண்ணுறா, என்னை பற்றின எல்லாமே அவளுக்கு தெரியுது, புரியுது, என்னுடைய ஃபீலிங்ஸ் எப்படி வலி எப்படி இருக்கும் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கூட இருக்கிறது தானே எப்பவுமே நல்லா இருக்கும், அதனாலதாங்கிற மாதிரி இவ சொல்கிறா. இப்போ இந்த ஷாப்பு ஓப்பன் பண்ணிட்டாங்க, பம்பியோட ஷாப்பு. அந்த இடத்துல மின்னும் ப்ரீமும் ஒன்றா நின்று பேசிட்டு இருக்காங்க. சூப்பர்ல, சூப்பர் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கா, இந்த ஷாப் எங்கேயோ போக போகுது, எல்லாருக்குமே தேவையானது அப்படிங்கிற மாதிரி, இந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஆமாம் சூப்பருங்கிற மாதிரி ப்ரீமும் சொல்கிறா. இப்போ மின்னுடைய அந்த ஆயிலுங்கிற பொண்ணு இருக்கு இல்லையா, அதை பற்றி ப்ரீம் பேசுகிறா. என்னம்மா மசாஜ் சென்டரில் போய் 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்களாமேங்கிற மாதிரி கேட்க, ஏய் ஜஸ்ட் நம்ம பிஸ்னஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன், வேற எதுவும் இல்லைங்கிற மாதிரி மின்னு சொல்கிறா. இப்போ அந்த இடத்துக்கு ஷாஷா வரா. ஷாஷா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீம் கிட்டேயும் மின்னுக்கிட்டேயும் நல்லா பேசிட்டு நான் போயிட்டு பம்பியை விஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. அதை பார்த்து மின்னு, பாரு இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியில 2 லெஸ்பியன் கேர்ள்ஸ், அதுவும் ரொம்ப லீடிங்ல இருக்கிறவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இப்ப 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, கேட்கவே பார்க்கவே இவ்வளவு நல்லா இருக்குல்லங்கிற மாதிரி மின்னு சொல்ல, அதுக்கு அவ நல்ல பொண்ணுதான், நாங்க மட்டும் என்ன சும்மாவா சண்டை போட்டுட்டு இருந்தோம், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இப்ப ஓகே தானேங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ நம்ம ஷாஷா போயிட்டு பம்பிக்கு விஷ் பண்றா. பம்பிக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஷாஷாவை பார்த்தோன்னே. அவளுக்கு இருக்கிற ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவ தானே, சரி எங்க கோரியான்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா அது வேற ஒரு விஷயம், அதை விடு, வா நம்ம போட்டோ எடுக்கலாம், இன்னைக்கு ஏதோ வேற பத்தி பேச வேணாம், இன்னைக்கு நல்ல நாளுங்கிற மாதிரி சொல்லிட்டு போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வழக்கமா எப்பவுமே வந்து பம்பி மாதிரியே ட்ரெஸ் பண்ணுவாள்ல, இன்னைக்கும் இப்படிதான் பம்பி மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. யாருன்னு பாத்தீங்கன்னா யாரி. இது பம்பியோடைய ஃபங்க்ஷன், இந்த இடத்துக்கு பம்பி இன்வைட் பண்ணவும் இல்லை, ஆனா அவ பம்பி மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கா. என்னமா இது, உனக்கு யாருமே கூப்பிடலையே, நீ எதுவா வந்திருக்க, ப்ரெஸ்ஸா வந்திருக்கியா, இன்ஃப்ளூயன்சரா வந்திருக்கியா, எதுவா வந்திருக்க, நீ எதுவுமே கிடையாது, உனக்குன்னு ஒரு அடையாளமே கிடையாதுங்கிற மாதிரி பேச, நான் அப்படி எதுவுமா வரல, நியாயம் கேட்க வந்திருக்கேன்.
உன் எக்ஸ் அனுப்பி வச்ச ஆளா வந்திருக்கன்னு சொன்னோன்னே இவளுக்கு ஷாக் ஆகுது. என்னது எனக்கு புரியலங்கிற மாதிரி சொல்ல, ஒன்னும் புரியல உனக்கு, கொலகாரின்னு சொல்லிட்டு அப்படியே கையில வச்சிருக்கிற ட்ரிங்க்ஸை அவ ஃபேஸ்ல ஊத்தி விட்டுறா. யார் ஃபேஸ்லனா பம்பியோடைய ஃபேஸ்ல ஊத்தி விட்டுறா. அங்க இருக்கிறவங்க யாருக்குமே எதுவும் புரியல. என்னடா இவ திடீர்னு வந்தா எக்ஸ பத்தி பேசினா தண்ணியை ஊத்தி விட்டு போறா, இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும் என்ன ஏதுன்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவ கொலகாரிங்கிற மாதிரி அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போறா. இப்ப எல்லாருடைய போன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நம்ம பம்பி வந்து கொலை பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அவருடைய எக்ஸ கொலை பண்ணிட்டாங்கிற மாதிரி. நம்ம ஷாஷாவும் பம்பிக்காக நிறைய பேசுற அங்க இருக்கிற பிரஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இது உண்மை கிடையாது, இது நியூஸ்ல போட்டீங்கன்னா அவ்வளவுதாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம பம்பிக்கு ஹார்ட்டே பிரேக் ஆகுற மாதிரி இருக்கு, ரொம்பவே வலிக்குது. ஒன்னும் இல்லைன்னு சொல்லி நம்ம பிரீமும் வந்து அவளை சமாதானப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் கோரியாவையும் கிறிஷையும் காட்டுறாங்க. கோரியாவை கிறிஷ் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்போ 2 பேரும் பேசிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே கிறிஷ் வந்து கோரியாவை கிஸ் பண்ண வராங்க. அப்படி கிட்ட வரும்போது தான் கோரியா ஒரு விஷயம் சொல்றா. ஐம் சாரி, இப்போ நான் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக போறா. இன்னொரு பக்கம் நம்ம பிரீமை காட்டுறாங்க. பிரீமை வந்து பம்பியோட அம்மா வந்து வர சொல்லியிருக்காங்க, வா பார்க்கணுங்கிற மாதிரி சொன்னதும் இவங்களும் போயிருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, உனக்கு எல்லாமே தெரியுமாங்கிற மாதிரி பம்பி அம்மா கேட்குறாங்க. ஆமா எனக்கு தெரியும், நேற்று வந்து ஆர்டிக்கல் நீங்களும் பார்த்தீங்க தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை நான் பார்த்தேன், ஆனால் அதில் இல்லாத ஒரு தெரியாத ஒரு விஷயத்த நீ தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது அன்னைக்கு நைட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு வேகமாக போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்படி காரில் போகும்போது கூட இதே பிரச்சனை தான், ரீம் கூட இருக்கலாம் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி மாற்றி 2 பேரும் சண்டை போட்டுட்டு வராங்க. அதில் வந்து ஜி பயங்கரமாக பேசுகிறா, ரொம்ப ஓவராக பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பம்பியும் எவ்வளவோ எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறா. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஜிக்கு அப்படி தலைக்கு ஏறிடுது கோவம். ஸோ அந்த கோவத்தில் நிறுத்துன்னு சொல்கிறேன்ல, வண்டியை நிறுத்துன்னு சொல்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்க பம்பி அதை காதில் வாங்காம போயிட்டே இருக்கா. ஸோ ரொம்ப டென்ஷனாக என்ன பண்ணுறான்னா, இவளே வண்டி நிறுத்தத்துக்காக அந்த ஹேண்டில் இருக்குல்ல அதை பிடிச்சி கண்ணாப்புனான்னு பிடிச்சி திருவிட வண்டி இந்த பக்கமும் அந்த பக்கமா போகும்போது தான் இந்த ஆக்சிடென்டே நடந்திருக்கு. இதுல வந்து பம்பியை வந்து குறை சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவளாவே கார்ல ஏறி வந்து அவளாவே சண்டை போட்டு அவளாவே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. இதுதான் நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவும் அவங்க கையில தான் இருக்கு. ஸோ நம்ம வீடியோ ப்ரூஃபே நம்ம கிட்ட இருக்கும்போது இதை வச்சு உன்னை அந்த கேஸ்ல இருந்து வெளில கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா பிரீமுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவா, என்னால அது தாங்க முடியாதுங்கிற மாதிரி இவ தான் சொல்லியிருந்திருக்கா. அதுக்காக பிளேம் எல்லாம் ஓ மேலேயே போட்டுட்டு இருக்க போறியான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டதுக்கு, என்ன நடந்தாலும் சரி பிரேம் இப்பதான் அவனுடைய கெரியர்ல நல்லா வந்துகிட்டு இருக்கா, இந்த நேரம் பார்த்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் அப்படியே போட்டுட்டு வந்துருவா, அது சரி வராது, என்னவா இருந்தாலும் என்ன தண்டனையா இருந்தாலும் நானே ஏத்துக்கிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ இவ்வளவு வருஷம் வந்து ஃபாரின்ல இருந்திருக்கா. இதுதான் நடந்திருக்கு. இதை கேட்டது நம்ம பிரேமுக்கு பயங்கரமா அழுக வருது, நமக்காக தான் சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம பம்பியும் அப்படிதான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. கோரியாவை பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அங்கிருந்து கிறிஷ்கிட்ட இருந்து கிளம்பி வந்தால அவ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. கோரியா இப்ப எங்க வந்திருக்கானா, ஷாஷாவை பார்க்க தான் வந்திருக்கா. ஹே கோரியா நீ ஏன்னு சொல்லிட்டு கேட்க, கிறிஷ் என்ன வெளில கூப்பிட்டா அதான் போயிட்டு வந்தேன்னு சொன்னதும், சரி அங்க போன சரி இங்க எப்படி வந்தேன்னு சொல்லி கேட்டா, எப்படி இருக்கான்னு கேட்க மாட்டேன்னு சொல்லி கேட்டதும், சரி நீ ஏன் சொல்லு எப்படி இருக்கன்னு சொல்லி கேட்கறா. நான் அதை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேங்கிற மாதிரி சொல்ல, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அதனாலதான் வந்துட்டேங்கிற மாதிரி சொல்றா. ஓ என்ன முடிவு எடுத்திருக்குங்கிற மாதிரி கேட்க, அப்படியே கிட்ட வந்து அவளை கிஸ் பண்றா. இப்ப 2 பேரும் சேர்ந்து உள்ளார போறாங்க. அப்பதான் ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு நாள் வந்து அந்த ஹைலைட் ஆகி இருக்கிற ஒரு பப் ஒன்று காமிச்சாங்கல்ல, அந்த பப்ல கூட 2 பேரா வந்து டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக அவங்கள வெறுப்பேற்றதுக்காக இவங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பிரீமுடைய தங்கச்சி வந்து நடிக்கிறதுக்கு தான் வந்திருப்பா, இவளை வெறுப்பேற்றுறதுக்காக நடிக்க சொல்லி இவ தான் கூட்டிட்டு வந்திருக்கா ஷாஷா. அது மட்டும் இல்லாம நம்ம கிறிஷும் பாத்தீங்கன்னா ஷாஷாவுக்காக தான் இப்படி நடிச்சிருந்திருக்கா. ஆக்சுவலி இவளுக்கு இவ மேல ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்போ லாஸ்டா நடந்த இந்த சீன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பண்ணு அவ அப்பதான் என்கிட்ட வருவாங்கிற மாதிரி நம்ம ஷாஷா தான் சொல்லி அமைச்சிருக்கா. அவ அங்கேருந்து கிளம்புனதுமே கிறிஷ் கால் பண்ணி ஷாஷாவுக்கு சொல்லிட்டா. ஸோ ஈச் அண்ட் எவர் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாஷா பண்ண வேலை தான். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பாஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 பேரும் எங்கே மீட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி. எங்கே மீட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாரு, சுற்றி இருக்கிற எல்லாரையும் போட்டு திட்டிக்கிட்டே இருப்பாரு. அப்போ தான் நம்ம கோரியாவை ஷாஷா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பா. ஸோ அந்த சீனை பற்றி பேசிக்கிறாங்க. இப்போவும் அந்த ஃபோட்டோகிராஃபரை நம்ம கோரியா பயங்கரமாக திட்டுறா. ஆனால் ஷாஷா மட்டும் பாரு அந்த மாதிரி ஒரு சீன் இல்லைன்னா உன் கேரக்டர் எப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது, எந்த பொண்ணுகிட்ட
யார்கிட்டயும் நான் இப்படி அடிக்ட் ஆனதே இல்லை, உன் விஷயத்துல மட்டும்தாங்கிற மாதிரி ஷாஷாவும் சொல்றா. இப்ப நம்ம பிரீமும் பம்பியும் பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. எங்கன்னா நம்ம யாரையை மீட் பண்ண தான் போறாங்க. சோ போகும்போதே நம்ம பிரீம் என்ன சொல்றாங்கன்னா, அங்க என்ன நடந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன், கோவப்படுவேங்கிற மாதிரி இவங்க சொல்ல. அதுக்கு பம்பி, என்ன நடந்தாலும் நீ கம்முனு தான் இருக்கணும், என்ன பாதிக்கப்பட்டது அவ, நாம கிடையாது, ஸோ ப்ளீஸ் எல்லாத்தையும் நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ எதுவும் பண்ண வேணாங்கிற மாதிரி பம்பி கூப்பிட்டு போறா. போனதுமே யாரிக்கிட்ட போயிட்டு தயங்கி சாரின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவ ஓங்கி ஒரு அற விட்டுறா. பிரேமுக்கு டென்ஷன் ஆகி கோவப்பட்டு திட்டுறா. ஆனா நம்ம பம்பி மட்டும் என்ன பண்றானா, இல்ல அவ மனசுல என்ன கோவம் இருக்கோ தீர்த்துக்கிட்டோங்கிற மாதிரி சொல்லிட்டு யாரிக்கிட்டயே சொல்றா, நீ இன்னும் எவ்வளவு அடி அடிக்கணும்னு நினைக்கிறேன், என்ன அடிச்சுக்கோங்கிற மாதிரி சொல்ல. யாரி அப்படி நின்றுட்டு இருக்கா, எனக்கு தெரியாது, ஒன்னையும் ஜீயும் பத்தி தெரியாதுங்கிற மாதிரி சொல்றேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவ ஜீக்கு யாரு என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோம்னா ஜீயோடைய எக்ஸ். இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப நடுவுல போன ஆளுதான் நம்ம பம்பி. சோ பம்பி போனதுனால அந்த பொண்ணு யாரிய விட்டுட்டு பம்பி கூட வந்துட்டா. பம்பியே ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அந்த லவ்வோடைய பொசிஷன்னஸ் தான் அந்த மாதிரி நீ போகக்கூடாதுன்னு தடுத்தது எல்லாமே. சோ அப்ப இருந்து இவளுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு, யாரிக்கு தெரிஞ்சிருக்கு யாரு வந்து ஜீயோடைய கேர்ள் ஃப்ரெண்டு அப்படிங்கிற விஷயம். அது மட்டும் இல்லாம ஜீ எப்படி இறந்தா எப்ப இறந்தாங்கிறது எல்லாமே யாரிக்கு தெரிஞ்சிருக்கு. இவ பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்கா, வந்து இவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கா. அப்பதானே அதோட வழி தெரியும் அப்படிங்கிற மாதிரி. நீ அவளை லவ் பண்ணதை விட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அவள் ஒழுங்கா வச்சுக்கிட்டியா, கொன்னுட்டி கொலகாரிங்கிற மாதிரி திரும்ப கொலகாரின்னு சொல்றா. பொண்ணுட்டு இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க, திரும்பவும் பிரேம் கூட பேச்சப் ஆயிட்ட, நீ உன் லைஃப ரொம்பவே ஜாலியா வாழ ஆரம்பிச்சிட்ட, ஆனா ஒரு உயிரை கொன்னுட்டி எடிங்கிற மாதிரி யாரி திரும்ப இவ்வளவு கொலகாரின்னு சொல்லிட்டு இருக்கா. சோ இப்ப கிட்ட போயிட்டு நம்ம வம்பி என்ன பண்றானா, அவளை ஹக் பண்ணி சாரி மன்னிச்சிடுங்கிற மாதிரி இவ அழ, அவளும் சாரிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாரையும் அழறா. மாத்தி 2 பேரும் அழுது அவங்களுடைய துக்கத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்ப பம்பி அப்செட்டா இருப்பான்னு சொல்லிட்டு பிரீம் அப்செட்டா இருக்கா. சோ இவளை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு மின்னும் ஷாஷாவும் வராங்க. ஷாஷாவும் இப்ப இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் லைன்ல ஒரு ஆள் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். சோ நான் பம்பிக்கு கால் பண்ணேன், பம்பி எடுக்கவே இல்லை, அதான் உன்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லி ஷாஷாவும் சொல்றா. அவளை நம்ம கொஞ்ச நாள் டிஸ்டர்ப் பண்ணாம விடுறதுதான் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்ல. அதுவும் சரிதாங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிறாங்க. சரி அவளை விடு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ ஏன் இப்படி இருக்க, உனக்கு என்னாச்சுங்கிற மாதிரி கேட்க. அன்னைக்கு மட்டும் நான் டைமுக்கு பர்த்டே போயிட்டு அவளுக்கு விஷ் பண்ணியிருந்தேன்னா நாங்க பிரேக்கப் ஆகி பண்ணிருக்க மாட்டோம். இப்ப இந்த விஷயம் நடந்தே இருக்காது, அநியாயமா ஒரு உயிர் போச்சு, எனக்கு கில்ட்டியா இருக்குங்கிற மாதிரி இவ ஃபீல் பண்றா. இப்ப பிரச்சனை எல்லாத்தையும் இவ தள்ள போட்டுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். சோ மின் அதுக்கு திட்டுறா, சும்மா உன்னையே நீ பிளேம் பண்ணிக்காத, நடந்த எதையும் நம்ம மாத்த முடியாது, இதுல யார் மேலேயும் தப்பு இல்லை, இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்து போச்சு, அவ்வளவுதான் மாதிரி சொல்ல. இவளுக்கு ஒரே மாதிரி டென்ஷனா அப்படி இருக்கு, என்ன பண்றதுன்னு இவங்க 2 பேருக்கும் தெரியல. சோ அப்படியே 2 பேரும் சமாதானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட 9th எபிசோட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.